ரீசனிங் டெஸ்ட் பேட்சோட டெஸ்ட் 2வோட ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஒரு ரீசனிங் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து கமெண்டில் வந்து டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில் சொல்கிறேன். ஓகேவா? வீடியோ வந்து கண்டினியூவாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் என்ன சொல்கிறது, ரீசனிங் மட்டும் இல்லாமல் பாலிட்டியோட ஷார்ட்கட் வீடியோஸ், எக்கனாமிக்ஸோட ஷார்ட்கட் வீடியோஸு, அது மாதிரி ஹிஸ்ட்ரி அதோட ஷார்ட்கட்டு, இதெல்லாம் வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அதெல்லாம் வந்து போஸ்ட் போடுறேன். அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? டெய்லி வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு கொஷினோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். இப்போது ஃபஸ்ட்டு கொஷின் இது என்னென்னா, மிக்சடு சீரீஸும் ஃபிகரல் சீரீஸும் வந்து டெஸ்ட் வச்சுருந்தோம். கரெக்டாக? ஃபஸ்ட்டு மிக்சடு சீரீஸ் அதுக்கடுத்து ஃபிகரல் சீரீஸ். இப்போ மிக்சடு சீரீஸ்னால் என்ன ஆயிருக்கும், ஏபிசிடியும் நம்பர்ஸும் வந்து என்ன ஆயிருக்கும், மிக்ஸ் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ வந்து மிக்சடு சீரீஸில் ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணலாம். டியிலேருந்து டிக்கு என்னது நம்மளுக்கு தெரியும்ல, நம்ம வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தோம். கரெக்டாக? டிக்கு வந்து என்னது 4 நம்பர். கரெக்டாக? இங்கே ஐ இருக்குது. ஐயோட நம்பர் என்னது, ஐ நவுன் என்னு வச்சுருந்தோம். கரெக்டாக? எண்ணுக்கு வந்து 14. நவம்பர் 14 வந்து சில்ட்ரன்ஸ் டேன்னு வச்சுருந்தோம். எஸ் வந்து 19. டீக்கு முன்னாடி வந்து எஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் 19. அதுக்கடுத்து எக்ஸ் வந்து 24 ஹவர்ஸ் எக்ஸை நினச்சிட்டு இருப்பாங்க அப்படி சொல்லியிருந்தோம். கரெக்டாக? இதெல்லாம் என்ன ஆயிருக்கு, ஒவ்வொன்றுக்கும் 5 டிஃப்ரெண்ட் ஆயிருக்கா. அப்போ ப்ளஸ் 5 போட்டிருக்காங்க. கரெக்டாக? அப்போது 24லேருந்து என்ன பண்ண போகிறாங்க, ப்ளஸ் 5 போடுவாங்க. அப்படி போடுறப்போ 24லேருந்து 26க்கு அப்புறம் திரும்ப 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படி பண்ணால் என்ன வரும், 3 வரும். 3னா என்ன வரும், சி தான் வரும். கரெக்டாக? அப்போ பி வரும் ஆன்சர் கிடையாது. இது ரெண்டுமே ஆன்சர் கிடையாது. ஒன்று ஏவாக இருக்கலாம், இல்லை ஒன்றா இருக்கலாம், இல்லைன்னா 3ஆக இருக்கலாம். கரெக்டாக? அதுக்கடுத்து நம்பர்ஸ் செக் பண்ணலாம். 8லேருந்து 15க்கு எவ்வளோ கூட்டியிருக்காங்க, 10, 3 2னா 10, 7 கூட்டியிருக்காங்க. கரெக்டாக? இப்போது 15லேருந்து 22க்கு எவ்வளோ கூட்டியிருக்காங்க, அதே 7 தான் கூட்டியிருக்காங்க. இப்போது 22லேருந்து 29க்கு 7 கூட்டியிருக்காங்க. அப்போ 36க்கு 7. 36லேருந்து 7 கூட்டினா அதுக்கு அடுத்த நம்பர் என்ன பண்ண போகுது, வரப்போகுது. கரெக்டாக? அப்போனா என்ன வரும், 43. அப்போ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் சி. ஓகேவா? அதுக்கு அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். இந்த மாதிரினா என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணி எண்ணுவோம். கரெக்டாக? எத்தனை இருக்குதுன்னு எண்ணுவோம். ஆனால் இதில் ஆப்ஷன் பாருங்களேன், ரிப்பீட் ஆகிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்கா, இல்லை எல்லாமே என்ன இருக்குது, டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போனா ஏபிசிடியோட நம்பர்ஸ் போட்டு என்ன பண்ணிடலாம், நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ ஏபிசியோட நம்பர் போடுங்க. ஏபிசிடி நம்பர் போட்டால் டிக்கு நம்பர் என்னது, கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஏபிசிடிக்கு டிக்கு நம்பர் என்னது, டிக்கு 4ன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஹச்சுக்கு என்னது, ஹைட்டு 8ன்னு சொன்னேன். கரெக்டாக? ஹைட்டு 8. அதுக்கடுத்து எல்லு வந்து லவ் 12 படிக்கிறதுக்குள்ளே யாராச்சும் ஒருத்தவங்களை வந்து லவ் பண்ணிடுவீங்க அப்படி சொன்னேன். பீனா என்னது, 16. கரெக்டாக? அப்போது இங்கே பாருங்கள், 4 அதுக்கப்புறம் என்ன போடலாங்கிறது தெரியல, ஆனால் 8 வந்திருக்கு. ஓகேவா? இப்போது ஆப்ஷன்லேருந்து சூஸ் பண்ணுங்கள். 4க்கு அப்புறம் என்ன போடலாம், 4லேருந்து 2 கூட்டினா என்ன வரும், 6 வரும். கரெக்டாக? 6க்கு அப்புறம் 8. கரெக்டாக? 8க்கு அப்புறம் 10, 10க்கு அப்புறம் 12, அதுக்கப்புறம் என்னது, ஆப்ஷனில் உள்ள இந்த 14 வரும். அதுக்கப்புறம் பி வந்து 16, அடுத்து 18. டீக்கு வந்து ஆன்சர் என்னது, 20. அப்போது ஒவ்வொன்றில் என்ன இருக்குது, 2 கூடியிருக்கு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது 3வது கொஷின் கூடிய ஆன்சர் இது பாருங்கள். இப்போது ஏபிடி அதுக்கடுத்து ஒரு இது விட்டு கே கொடுத்துருக்காங்க. சீரீஸ்னால் ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர் அந்த மாதிரி தான் பார்க்கணுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போது ஏ கூடியது என்னது, வரிசையாக தான் வந்திருக்கு. சி இல்லை, அதுக்கப்புறம் டி வந்திருக்கு. இது நம்பர்ஸ் போடுங்க ஃபஸ்ட்டு. ஏக்கு என்னது 1, பியோட நம்பர் 2, டியோடது 4, அதுக்கடுத்து என்ன வரும்னு தெரியாது. கேக்கு என்னது 11. கரெக்டாக? அப்போது இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே 1 கூட்டியிருக்காங்க, இங்கே 2 கூட்டியிருக்காங்க. அப்போ இங்கே 3 கூட்டுவீங்களா, அப்போ இங்கே என்ன வரும், 7 வரும். கரெக்டாக? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, 4 கூட்டுவீங்க, 11 வந்துடும். அப்போ 7னா என்னது வரும், G7 கண்ட்ரிஸ் வச்சு ஜி தானே சொன்னேன். அப்போது இதுவும் வராது, இதுவும் வராது. ஆப்ஷன் 1 இல்லை 2 தான் இருக்க போகுது. இப்போது இந்த எம்மா எல்லாங்கிறத கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து எடுத்துடலாம். கரெக்டாக? இப்போ அதை மட்டும் பார்க்கலாமா. இப்போ ஒய்க்கு பாருங்கள், ஒய்க்கு என்னது XYZ. அப்போ ஒய்க்கு வந்து 25. கரெக்டாக? ஒய். விக்கு என்னது வீடு 2 சொன்னேன், வீடு சொன்னேன். கரெக்டாக? அப்போ 2னா 22. அதுக்கப்புறம் ஆறு வந்து ரைட் ஃபார் ஓட்டு 18. ஓகேவா? இது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள்.
25லேருந்து 22 வரதுக்கு 3 மைனஸ் பண்ணியிருக்காங்களா? கரெக்டாக -3 பண்ணியிருக்காங்க. 22லேருந்து 18 வரதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? -4 பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்போனா -5 பண்ணியிருப்பாங்களா? அப்போ 18லேருந்து -5 பண்ணால் என்ன வரும்? 13 வரும். 13 என்னது? எம். கரெக்டாக? அப்போ ஆன்சர் என்ன வரப்போகுது? எம் வச்சு வர்றது தான் வந்து ஆன்சராக வரப்போகுது. அப்போது ஜிஎம். அப்போது ஜிஎம் ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் ஏ. ஓகேவா? இப்படி தான் பார்க்கணும். இது வந்து ஈஸியாக பார்த்துடலாம் ஏபிசிடி தெரிஞ்சுன்னா. அதாவது நம்பர்ஸ் மனப்பாடம் பண்ணியிருந்தா. இல்லைன்னா ஒவ்வொரு டைமும் ஏபிசிடியை பார்த்துட்ருக்கணும். ஓகேவா? இப்போ ஓகே என்ன போட்டிருந்தோம்? October 15 எஜர்ட்டியில் வரும். அப்படி இல்லைனா October 15 O15. ஓகே. ஏபிஜே பர்த்டே சொன்னால 13 எம் வந்து 13 தெரியும். கே வந்து என்னது? 11. அப்போ என்ன இருக்குது? 2 என்ன இருக்குது? மைனஸ் பண்ணிட்டே போயிருக்காங்க. அப்போது இங்கே 2 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 9 வரும். கரெக்டாக? 9னா என்ன? ஐ 9 வந்துடுச்சு. அதுக்கடுத்து ஐக்கு 9. அதுக்கப்புறம் 9லேருந்து மைனஸ் பண்ணால் 7 வரும். 7க்கு வந்து என்னது வரும்? ஜி வரும். கரெக்டாக? அப்போ ஃபஸ்ட்டு என்ன தான் வரப்போகுது? ஜி தான் வரப்போகுது. அப்போது ஆப்ஷன் டியும் கிடையாது, ஏவும் கிடையாது. அதுக்கடுத்து செகண்ட் உள்ளதை கண்டுபிடிச்சாலே வந்து முடிஞ்சிடும். கரெக்டாக? இப்போ செகண்ட் உள்ளதை கண்டுபிடிக்கலாம். டபிள்யூக்கு என்னது? டபிள்யூக்கு வந்து நம்ம அப்படியே வச்சுக்கோ சொன்னோம் 23. கரெக்டாக? டபிள்யூ 23. யூ அண்டர் 21 வச்சுருந்தோம். எஸ்ஸுக்கு வந்து எஸ்க்கு அப்புறம் தான் வந்து டி வருதுன்னு சொல்லி வச்சுருந்தோம். எஸ்ஸுக்கு வந்து 19 வச்சுருந்தோம். கரெக்டாக? அதுக்கடுத்து க்யூவில் வந்து 17 பேர் நிற்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா? இப்போ இது என்ன ஆகிட்டே வந்திருக்கு? 2 மைனஸ் ஆகிட்டே வந்திருக்கு. கரெக்டாக? அப்போது 17லேருந்து 2 மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 15 வரும். 15னா என்னது? ஓ. அப்போது ஓ வரது எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் தான் இருக்குது. ஓகேவா? GOP 24. இது அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்கள்? வேகமாகவே பண்ணிடலாம். ஓகேவா? அதுக்கடுத்து ஜிங்கிறது என்னது? 7. G7. ஜேனா 10ன்னு சொன்னேன். ஜென்னு 10ன்னு வச்சுருந்தோம். எம்மு 13. அப்போ என்ன இருக்குது? 3 கூட்டிகிட்டே போகுது. அப்போது இங்கே 13னா இங்கே என்ன இருக்கும்? 16 இருக்கும். இங்கே 16னா இங்கே 19 இருக்கும். ஓகேவா? 19னா எஸ். ஓகேவா? இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா தவறான உறுப்பு எதுன்னு தான் என்ன பண்ணியிருக்காங்க? கேட்டிருக்காங்க. தவறான உறுப்பை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே 13, இங்கே 16, 19. அப்போ இதில் வந்து எது தப்புங்கிறது நம்மளுக்கு தெரில. ஓகேவா? இப்போது அதுக்கடுத்து நம்பர்ஸில் பார்க்கலாம். ஏன்னா எல்லாமே வரிசையாக தானே வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்பர்ஸில் பார்க்கலாம். 4லேருந்து 9, 20, 41, 90ன்னு சொல்லி போயிருக்கு. இப்போது 4லேருந்து என்ன ஆயிருக்குன்னா 9 வந்திருக்கு. அதாவது அதிகமாக கூட்டிகிட்டே போகுது. அப்போ ஏதோ ஒன்று இன்ட்டு பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். கரெக்டாக? அப்போது என்ன பண்ணியிருக்காங்க நீங்கள் பாருங்கள். 4 × 2 + 1 9 வந்துடுமா? அதுக்கடுத்து என்ன பண்ணலாம்? 9 × 2 + 9 18, 18 + 2 வந்து 20 வந்துடும். அப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க? 20 × 2 40 ப்ளஸ் என்ன பண்ணியிருக்கணும்? 3 தான் பண்ணியிருக்கணும். கரெக்டாக? இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? ஆனால் இங்கே ஆக்சுவலாக என்ன வந்திருக்கணும்? அப்படின்னா 43 வந்திருக்கணும். ஆனால் 41 தான் வந்திருக்கு. அப்போ ஆன்சர் எது தப்பு? P41N. அதுதான் வந்து தப்பு. அதுக்கு அடுத்த கொஷின். FL6X இந்த சீரீஸில் வந்து அதுக்கு அடுத்து வர்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக? இப்போ வந்து எஃப்னு என்னது? ஃபிக்ஸு 6. அப்போது 6. எல்லுனா 12ன்னு சொல்லி தெரியும் நம்மளுக்கு. ஆர்னா 18, ரைட்டு ஓட்டு 18, எக்ஸுனா 24. இது என்ன இருக்குது? இதிலேருந்து இது எவ்வளோ கூடியிருக்கு? +6 கூடியிருக்கு. அப்போ 12லேருந்து 18 + 6 கூடியிருக்கு. 18லேருந்து 24. அப்போ +6 தானே கூடும். அப்போது 24க்கு அடுத்து என்ன தான் பண்ண போகுது? +6 கூட போகுது. அப்போ +2 போட்டோன்னா 26 வந்துடும். 26 ஏபிசிடி கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறமா என்ன தான் இருக்குது? மிச்சம் 4 இருக்குது. ஓகேவா? அப்போ 4னா என்ன வரும்? டி வரும். கரெக்டாக? இப்போ ஆன்சர் அப்போ என்ன வரும்? டி வச்சு வர்றது தான் வரும். அப்போது 2 வராது, 2வது வராது, 3வது வராது. ஒன்று ஃபஸ்ட்டு உள்ளது வரும், இல்லைனா லாஸ்ட்டு உள்ளது வரும். இப்போது இந்த 1ஆ 3ஆ ஃபஸ்ட்டு வந்து 1ஆ 3ஆன்னு கண்டுபிடிச்சா இது முடிஞ்சிச்சு. கரெக்டாக? இப்போது அதாவது 13ஆ 31ஆன்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு. கண்டிப்பாக வந்து 13 வர வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. ஏன்னா 15லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகி கூட்டிகிட்டே போகுது.
அதை வச்சு ஒமிட் பண்ணி 31ன்னு சொல்லி எடுத்துடலாம். ஓகேவா? அதுவும் இல்லைனா அப்படி இல்லைனா கூட்டி பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். அதாவது டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். இப்போ 15லேருந்து 19க்கு எத்தனை டிஃப்ரென்ஸு? +4 கூட்டியிருக்காங்க. 19லேருந்து 23க்கு எவ்வளோ கூட்டியிருக்காங்க? அதே +4. அப்போது +4 தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ 27. 27லேருந்து 4 கூட்டினா ஆன்சர் வந்து 31. அப்போ ஆன்சர் டி. அதுக்கு அடுத்த கொஷின், எஸ்ஸு இதுவும் சீரீஸ் தான். அதுக்கு அடுத்த உறுப்பு என்னென்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போது எஸ்ஸுக்கு என்ன ஆன்சரு? எஸ்ஸுனா டீனா 20 தெரியும். அப்போ எஸ்ஸுனா என்னது? 19. கரெக்டாக? எஸ்ஸுக்கு வந்து 19. ஓக்கு என்னது? ஓனா 15ன்னு தெரியும். அக்டோபர் 15 வந்து ஏபிஜே அவங்களோட பர்த்டே. ஓனா 15, 15. அதுக்கடுத்து கேனா வந்து கிங்குக்கு வந்து 2 பக்கமும் ஒருத்தர் இருப்பாங்கன்னு சொன்னால் நான் 11. ஜீனா 7, G7. ஓகேவா? இப்போ வந்து இதோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 19லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க? 4 மைனஸ் பண்ணியிருக்காங்க. 15லேருந்து 4 மைனஸ் பண்ணியிருக்காங்க. 11லேருந்து 4 மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 7லேருந்து 4 மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 3 வரும். 3க்கு என்னது? சி. அப்போ ஆன்சர் டியும் வராது, ஏவும் வராது. 1 வரப்போகுது, இல்லை 2 வரப்போகுது. அதுக்கடுத்து பாருங்கள், சியூஎம் சேமாக இருக்குது. அப்போ அதை அடிச்சுட்டு நம்பருக்கு போயிடலாமா? சேமாக இருக்கிறதெல்லாம் உட்காந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ 57 59 மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். 33. 33லேருந்து 39 வந்திருக்கு. அப்போ எவ்வளோ கூட்டியிருக்காங்க? +6 கூட்டியிருக்காங்க. 39லேருந்து 45க்கும் +6, 45லேருந்து 51க்கு +6. அப்போ 51லேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க? +6 கூட்டினா 57 தான் என்னது? ஆன்சர். ஓகேவா? அப்போ ஆன்சர் இங்கே என்னது? ஆன்சர் பி. ஓகே. அதுக்கு அடுத்த கொஷின், இதில் பாருங்களேன், ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் எம் தான் இருக்குது 4லேயுமே. அப்போ அதை வந்து பார்க்க தேவையில்லை. செகண்ட் உள்ளதில் வந்து பார்த்தா போதும். செகண்ட் என்னது? ஜேனா ஜென்னு 10ன்னு தெரியும் நம்மளுக்கு. அப்போ ஜேக்கு என்னது? 10. அதுக்கடுத்து எம்முனா பாதியாக ஸ்ப்ளிட் ஆகும். அப்போ எம்முக்கு வந்து என்னது? 13. அதுக்கடுத்து பிக்கு என்னது? பினா அதை ரிவர்ஸில் போட்டால் 6 மாதிரி இருக்கும். அப்போ 16. எஸ்ஸுக்கு வந்து எஸ்க்கு அப்புறம் தான் டி வரும். அப்போ எஸ் வந்து 19. கரெக்டாக? இப்போ என்ன இருக்குது? 3 கூட்டிகிட்டு போயிருக்கு. அப்போ அதுக்கு அடுத்து 19 கூட 3 கூட்டினா என்ன வரும்? 22 வரும். கரெக்டாக? அப்போது வி வரணும். செகண்ட் என்ன வரணும்? வி வரணும். அப்போ இதுவும் ஆன்சர் இல்லை, இதுவும் ஆன்சர் இல்லை. இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் வரப்போகுது. ஜேவா ஒய்யான்னு கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சு. கரெக்டாக? இப்போ அது பார்த்துடலாமா? இப்போ அதுக்கடுத்து தேர்டு உள்ளதுக்கு தானே பார்க்கணும். எம்முனா என்னது? 13. பீனா என்னது? 16. அதுக்கடுத்து எஸ்னா என்னது? 19 தெரியும்ல நம்மளுக்கு. எஸ்க்கு அப்புறம் தான் டி வரும். அப்போ 19. வீனா வீடுன்னு சொன்னேன். அப்போ 22. வீடுன்னு சொன்னேன். அப்போ 2 வந்து 22. அப்போது என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள். 13லேருந்து திரும்ப 3 தான் கூட்டியிருக்காங்க. அப்போ 22லேருந்து 3 கூட்டினா என்ன ஆகும்? 25 வரும். 25 என்னது? ஒய். கரெக்டாக? ஒய்னா அப்போ ஆன்சர் பி ஆன்சர். அதுக்கு அடுத்த கொஷின், P5 J10 T20 X40 Q80. இதில் தவறானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. கொஷின் நல்லா பாருங்கள், எது தவறாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பியிலேருந்து பார்த்தீங்கன்னா என்ன? பி வந்து என்னது வரும்? பினா 16, ஜென்னு 10ன்னு வச்சுருந்தோம். அதுக்கடுத்து டி வந்து என்னது? 4. எக்ஸுனா என்னது? 24 மணி நேரம் எக்ஸுன்னு நினச்சிட்ருப்பாங்கன்னு சொல்லியிருந்தோமா? கரெக்டாக? எக்ஸு. க்யூனா 17 பேர் க்யூவில் இருப்பாங்கன்னு வச்சுருந்தோம். அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க? 16லேருந்து 10 வரதுக்கு -6 பண்ணியிருக்காங்க. கரெக்டாக? அப்போது 10லேருந்து 4 வரதுக்கும் -6 பண்ணியிருக்காங்க. இப்போ 4லேருந்து 24 வரதுக்கும் இப்போ 4 மைனஸ் பண்ணிட்டோன்னா ஃபஸ்ட்டு ரோவில் 4, அதாவது டிங்கிறது 4ஆக இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி உள்ள, அதாவது டியிலேருந்து 4 மைனஸ் பண்ணிட்டு கீழே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? 2 மைனஸ் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக? அப்போது 24 தான் வந்திருக்கும். 26ல் 2 மைனஸ் பண்ணால் 24 தான் வந்திருக்கும். அப்போ இதுவும் கரெக்டாக தான் மைனஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பாருங்கள், 24ல் 6 மைனஸ் பண்ணால் எத்தனை வரும்?
18 வரும். ஓகேவா? ஆனால் இங்கே என்ன இருக்குது, க்யூ வந்திருக்கு. 18 என்ன வரணும், ஆக்சுவலாக 6 வரணும். இந்த க்யூ வர இடத்துல என்ன வரணும், க்யூ வர இடத்துல 6 வந்தால் தான் இந்த கொஷின் கரெக்ட். ஓகேவா? அப்போது தப்பான ஆன்சர் என்னது, க்யூ 80 அப்படிங்கிறது தான் வந்து தப்பு. அதுக்கடுத்து எம்னா 13 தெரியும், க்யூனா 17 பேர் க்யூவில் நிற்பாங்க. யூனா அண்டர் 21 சொல்லியிருந்தேன், அப்போ யூனா 21. ஒய்னா என்னது, XYZ. ஒய்னா லாஸ்ட் உள்ளது 25. ஓகேவா? அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இதுலேருந்து இது என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு நிமிஷம், க்யூ வந்து 17 கரெக்டாக. இப்போது 13லேருந்து 17னா +4 கூட்டியிருக்காங்க. அப்போது 17லேருந்து 21க்கு +4 கூட்டியிருக்காங்க. அப்போ 21லேருந்து 25க்கு +4 கூட்டியிருக்காங்க. அப்போ 25லேருந்து +4 கூட்டுவாங்க கரெக்டாக. அப்போது 26 வந்துடும். அதுக்கப்புறமா மிச்சம் எவ்வளோ இருக்கும், 3 இருக்கும். அப்போ 3னா என்ன வரும், அடுத்து சி தான் வரப்போகுது. அப்போ ஆன்சர் என்ன வராது, 3வது உள்ளதும் வராது, ஃபஸ்ட்டு உள்ளதும் வராது. இப்போது சிக்கு அப்புறம் ஈயா எஃப்ஆங்கிறத கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சிச்சு கரெக்டாக. இப்போது அந்த இதுக்கு போடலாமா, ஓங்கிறது அக்டோபர் 15. ஓகேவா? எஸ் அப்படிங்கிறது வந்து 19, டபிள்யூ அப்படிங்கிறது 23, அது அப்படியே தான் ஞாபகம் வச்சுருந்தோம். ஏங்கிறது வந்து 1. ஓகேவா? அதுக்கடுத்து இப்போது 15லேருந்து 19 வர்றதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, +4 கூட்டியிருக்காங்க. 19லேருந்து 23 +4, 23லேருந்து 1 வர்றதுக்கும் +4 கூட்டினா 27 வரும். 27 26ல் மைனஸ் பண்ணால் 1 தான் இருக்கும். அப்போ 1. ஓகேவா? எதனால் 26ல் மைனஸ் பண்ணுறோன்னா, 26ஓட ஏபிசிடியோட சர்க்கிள் வந்து முடிஞ்சிடும். ஓகேவா? 1. அதுக்கப்புறம் திரும்ப +4 கூட்டினா என்ன வரும், 5 வரும். 5ங்கிறது என்ன வரும், ஈனா அப்போ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் பி தான். ஓகேவா? அதுக்கடுத்து இமேஜ் பார்க்கலாம். இந்த இது பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி என்ன சொன்னேன்னா, ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது எந்த சைடு திரும்பி இருக்குது அந்த மாதிரி பாருங்கள். ஓகேவா? இப்போது கொஷின் ஃபிகர் ஆன்சர் ஃபிகர்னு சொல்லி 2 கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த 4ஆவதாக வர இடத்துல என்ன வருது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு அந்த சர்க்கிள் வந்து மேலே இருக்குது. ஓகேவா? வடக்கு பக்கமாக இருக்குது. இது வந்து நார்த்து இந்த ஊடகம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து வடக்காக தான் இருக்குது. அதுக்கடுத்து அந்த சர்க்கிள் எங்கே இருக்குது, கிழக்கு பக்கம் இருக்குது. அதுக்கடுத்து எங்கே இருக்குது, தெற்கு இருக்குது. அதுக்கடுத்து எங்கே தான் இருக்க போகுது, அப்போ ஆக்சுவலாக மேற்க தான் வந்து இருக்கும் கரெக்டாக. அப்போது சர்க்கிள் எங்கே இருக்கும், மேற்கு சைடில் தான் வரும். அப்போது ஆப்ஷன் வந்து எதெல்லாம் வராது, டி ஆப்ஷனும் வராது, ஏ ஆப்ஷனும் வராது. ஒன்று பியாக இருக்கணும், இல்லைன்னா சியாக இருக்கணும். ஓகேவா? இப்போ அந்த சர்க்கிள் விட்டுட்டு இந்த இது பார்க்கலாமா, அந்த அம்புக்குறி வந்து எந்தெந்த பக்கம் திரும்பி இருக்குது டைரெக்ஷன்லன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து தெற்கு கீழே திரும்பி இருக்குது. அதுக்கடுத்து கிழக்கு நோக்கி இருக்குது. அதுக்கடுத்த இமேஜில் வந்து வடக்கு நோக்கி இருக்குது. அப்போது அடுத்த இமேஜில் என்ன தான் பண்ணியிருக்கணும், மேற்கு நோக்கி தான் இருக்கணும். ஓகேவா? மேற்கு நோக்கி இருக்கிற இமேஜ் என்னது, ஆப்ஷன் சி. ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னது இதுக்கு, சி. ஓகே. அதுக்கு அடுத்த இமேஜு இது எப்படின்னா, கீழே வந்து இந்த இமேஜ் வந்து இங்கேக்குள்ளே என்ன இமேஜ் வருங்கிறத கீழே உள்ளதை வச்சு என்ன பண்ணணும்னா செலக்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போது இது வந்து மேலே கீழே அப்படியே மாறி இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் இப்போ என்ன பண்ணியிருக்கணும், மேலே கீழே மாறி இருக்கும். அதாவது இது வந்து வாட்டர் இமேஜ் மிரர் இமேஜ் அப்படி சொல்லுவாங்களா. இது வந்து மேலே கீழே மாறி இருந்தால் வாட்டர் இமேஜ், சைடில் மாறி இருந்தால் வந்து மிரர் இமேஜ். ஓகேவா? இது ஆக்சுவலாக மேலே கீழே மாறி இருக்குது. அப்போ இது வந்து வாட்டர் இமேஜ். இது வாட்டர் இமேஜ், மிரர் இமேஜ் தனியாகவும் நடத்துகிறேன். ஓகேவா? இது வந்து சீரீஸில் வந்து உள்ளே வந்து இமேஜோடு சேர்ந்து வர்றதுனால வந்திருக்கு இந்த கொஷின்ஸ்லாம். இப்போது மேலே உள்ளது அப்படியே கீழே வந்திருக்கு. அப்போது இங்கே மேலே உள்ளது அப்படியே என்ன பண்ணணும், கீழே வரணும். ஓகேவா? அப்போது வந்து என்னாகும், அதே சிம்பிள் என்னாகும், கீழே வரும். அதே சிம்பிள் வரும்.
இந்த இடம் என்ன ஆயிருக்கும், மார்க் ஆகிருக்கும். இங்கே முக்கோணம் அங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி, அதாவது இங்கே நான் கோடு போட்டிருக்கேனா, இப்போ இந்த கோடு போட்டிருக்கேன்னா இந்த கோடுக்கு நேராக முக்கோணத்தில் இந்த பெரிய கோடு தானே இருக்குது ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் இந்த கூம்பு போகுது. அதே மாதிரி இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் என்ன தான் இருக்கணும், இந்த பெரிய கோடு தான் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் அந்த கூம்பு வரணும். ஓகேவா? அந்த மாதிரி தான் பார்க்கணும் இதில். அப்போது அந்த மாதிரி இங்கே என்ன வரப்போகுது, ஷேடானது வரப்போகுது. ஓகேவா? ஃபஸ்ட்டு இது மாதிரி இருக்கிறத செலக்ட் பண்ணிட்டு மிச்சத்தை வந்து எலிமினேட் பண்ணி விட்ருவோம். ஆப்ஷன் ஏ வாய்ப்பு இருக்குது. ஆப்ஷன் பி வர வாய்ப்பு இருக்கா? இல்லை. ஏன்னா முக்கோணமும் இந்த ரவுண்டு வந்து மாறி இருக்கு இடம். இந்த ரெண்டும் வந்து இடம் மாறி இருக்குது. ஓகேவா? அதுக்கடுத்து ஆப்ஷன் சி வர வாய்ப்பு இருக்குது. ஆப்ஷன் டியும் வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த ரவுண்டு முக்கோணம் என்ன ஆயிருக்கு, மாறி இருக்குது. அப்போது மிச்சம் உள்ளதை வச்சு பார்க்கலாம் அதுக்கடுத்து. ஓகே, இப்போது இங்கே கீழே என்ன இருக்கோ அதானே இங்கே இருக்கணும். இந்த கோட்டுக்கு இந்த கோட்டு பக்கத்தில் என்ன இருக்கோ அதுதான் இங்கேயும் இருக்கணும். ஓகேவா? இப்போ இப்படி வந்திருக்கும், இந்த முக்கோணம் இப்படி வந்திருக்கும், நடுவில் ஒரு கோடு போட்டிருப்பீங்க, இப்படி போட்டிருப்பீங்க, இப்படி கோடு போட்டிருப்பீங்க, கரெக்டாக இப்படி போட்டிருப்பீங்க. இப்போ இந்த கோடுக்கு இங்கே தானே வந்து இது ஷேடாக இருக்கா, அப்போ அதே பக்கம் தான் இங்கேயும் ஷேட் ஆகணும். ஓகேவா? ஸ்டார் எங்கே இருக்குது, இங்கே தானே இருக்குது, அதே மாதிரி இங்கே தான் ஸ்டாரும் இருக்கணும். அப்புறம் இந்த சைடு இமேஜ் இப்படி போட்டிருக்காங்களா, இப்படி போட்டிருக்காங்க கரெக்டாக, இங்கே தானே இது ஷேடாக இருக்குது, அப்போது இங்கே தான் வந்து ஷேடாக இருக்கணும். இந்த சைடு ஷேட் இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏவே அப்படி தான் இருக்குது. ஆப்ஷன் சியில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஸ்டார் வந்து மாறி இருக்குது. இங்கிட்டு இருக்க வேண்டிய ஸ்டார் வந்து இந்த சைடு இருக்குது. அப்போ அது தப்பு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அதுக்கு அடுத்த இமேஜ் இது பாருங்கள். இந்த ரெண்டு இமேஜை ஃபஸ்ட்டு வச்சு பாருங்கள். இங்கே மேலே இருக்கிறது கீழே வந்திருக்கு, கீழே இருக்கிறது மேலே போயிருக்கு. அப்போ இது என்னது தான், வாட்டர் இமேஜ் படி தான் மாறி இருக்குது. அம்புக்குறி இங்கே மேலே கீழே மாறி இருக்குது. அப்போது அது மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பக்கத்தில் உள்ளதையும் என்ன பண்ண போகிறோம், சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த இமேஜ் இந்த இதை சேஞ்ச் பண்ணிடலாம். நடுவில் ஒரு கோடு. ஓகேவா? இங்கே ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போது இங்கே ரெண்டு இது ஷேடாக இருக்குது, அதாவது இங்கே வந்து ரெண்டு இது ஷேடாக இருக்குது. அப்போது இங்கே மேலே தானே ரெண்டு ஷேடாக இருக்கணும். அதாவது இது ஆக்சுவலாக எப்படின்னா, இப்போ நடுவில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த கோடு பக்கத்தில் இங்கே என்ன இருக்கோ இந்த கோடு பக்கத்தில் அதுதான் இங்கே வரணும். ஓகேவா? இதுதான் வாட்டர் இமேஜ்னு சொல்லுவாங்க. மேலே எப்படி இருக்கோ அதே மாதிரி கோடு பக்கத்தில் அங்கிட்ட என்ன இருக்கோ அதே தான் கீழே வரணும். இப்போ இந்த கோடு பக்கத்தில் இங்கே ஒன்றுமே இல்லை, அப்போ ஒன்றும் இருக்காது. அப்போ இந்த இதுக்கு அடுத்து இங்கே ஒன்று விட்டு தான் என்ன இருக்குது, மேலே இருக்குது. அப்போ இங்கே ஒன்று விட்டு இங்கேயும் மேலே இருக்கும். கரெக்டாக? அப்போ இந்த பக்கம் வந்து இந்த இடத்துல இருக்குது, அப்போ இந்த இடத்துல இருக்கும். கரெக்டாக? இப்போ இந்த கோடு பக்கத்தில் என்ன இருக்குது, இந்த அம்புக்குறி தானே இருக்குது. அந்த அம்புக்குறி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் போடணும். இப்படி போட்டிருப்பீங்களா, இது ஷேட் ஆகிருக்கா, அப்போ இதுவும் ஷேட் ஆகி தான் இருக்கும். அதுக்கு அடுத்த அம்புக்குறி எப்படி இருக்குது, ஷேடாகாமல் இருக்கா, இப்படி தான் இருக்கணும். ஓகேவா? இது மாதிரி இங்கே வந்துடுது. எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஷேடாக அம்புக்குறி தான் மேலே இருக்கணும். இங்கே வந்து ஷேட் ஆகாதது இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ அப்படியே தப்பு. பிசிடியில் தான் ஏதோ ஒன்று வரப்போகுது. பி வர வாய்ப்பு இருக்கா? இல்லை, ஏன்னா இந்த சைடு வந்து ஷேடாக இருக்கணும், இந்த சைடு வந்து தப்பாக ஷேடாக இருக்குது. அப்போ பியும் தப்பு. இது வரலாம், சி வர வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக? டியும் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் டியில் வந்து இந்த பக்கம் உள்ள இமேஜ் வந்து இந்த சைடு உள்ள இமேஜ் வந்து தப்பாக இருக்குது. ஆன்சர் என்னது, சி ஆப்ஷன் தான் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுது. ஓகேவா? இப்படி தான் வந்து மிரர் இமேஜும் வாட்டர் இமேஜும் பார்க்கணும். இது வந்து வாட்டர் இமேஜ், மிரர் இமேஜ்னால் சைடில் பார்க்கணும். ஓகேவா? இது என்ன பண்ணியிருக்காங்க, மேலே கீழே தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மிரர் இமேஜ் படி தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? மேலே கீழேன்னு எப்படி சொல்கிறேன்னா, இங்கே வந்து இப்போ இங்கே இருக்கிறது வந்து இங்கே மேலே போயிருக்கா, இங்கே இருக்கிறது இங்கே வந்திருக்கு, எம்டி இங்கே எம்டி போயிருக்கு. அதை வச்சு தான் வந்து மேலே கீழே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே, இதை அப்படி மேலே கீழே சேஞ்ச் பண்ணால் என்ன வரும், நடுவில் சென்டரில் கோடு போட்டுக்கோங்க. இங்கே என்ன இருக்கோ அதே மாதிரி அப்படியே வரைங்க. ஓகேவா?
இப்போ இங்கே ஷேட் ஆகிருந்தால் இங்கே என்ன பண்ணியிருக்கணும், ஷேட் ஆகிருக்கணும். இங்கே 2 ஷேட் இல்லை, அப்போ இங்கே 2 ஷேட் இருக்கக்கூடாது. இங்கே 2 ஷேட் இல்லை, அப்போ இங்கேயும் ஷேட் இருக்கக்கூடாது. இங்கே 2 ஷேட் இல்லை, இங்கே 2 ஷேட் இருக்கக்கூடாது. இப்போ இங்கேயும் ஷேட் இருக்கா, அப்போ இங்கேயும் என்ன இருக்க போகுது, ஷேட் இருக்க போகுது. புரிஞ்சா? இப்போ இதே மாதிரி இமேஜ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ கிடையாது, ஆப்ஷன் ஏ கிடையாது, பியும் கிடையாது, சியும் கிடையாது. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து சேம் அஸ் வாட்டர் இமேஜ் தான். மேலே உள்ளது கீழே அப்படி தான் மாற்றி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே பண்ணிங்கன்னா நடுவில் ஒரு சென்டரில் கோடு போட்டுப்பீங்க. அதே மாதிரி இமேஜ் வரைஞ்சிக்கிட்டு ஸ்டார் எங்கே இருக்கோ அதே ஸ்டார் தான் வரணும். ஓகேவா? இங்கே வந்து நிறைய ஸ்டார் இருக்கிறது இருக்குது. இந்த சைடு வந்து மொத்தம் 5 ஸ்டார் தான் இருக்குது. ஓகேவா? இங்கே அதே மாதிரி தான். இங்கே ஓகேவா? ஃபஸ்ட் இதை வச்சு பார்க்கலாம். இங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கே சதுரம் வரும், இங்கே அதே ஷேட் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், இங்கே வந்து கோட்டுக்கு ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது, ஷேட் ஆகாமல் தான் இருக்குது. அப்போ இங்கே என்ன தான் இருக்கக்கூடாது, ஷேட் ஆகிருக்கக்கூடாது. அப்போ கோட்டுக்கு மேலே தானே ஷேட் ஆகிருக்கு, அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கணும், ஷேட் ஆகிருக்கணும். ஓகேவா? இப்போ இதே மாதிரி இமேஜ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாமா? அப்படி பார்த்தா ஸ்டார் வந்து இங்கிட்ட வந்து நிறைய கோடு இருக்கிறது வரணும். அப்போது இங்கே இது அது கட் ஆயிரும், ஏன்னா ஸ்டார் மாறி இருக்குது. இதுலேயும் ஸ்டார் மாறி இருக்குது, இதுலேயும் என்ன தான் இருக்குது, ஸ்டார் மாறி தான் இருக்குது. ஒரே ஒரு நிமிஷம். ஸ்டார் நிறைய கோடு இருக்கிறது இங்கே இல்லை, ஏ தப்பு. ஆனால் பியில் நிறைய கோடு இருக்கிறது தான் இருக்குது கரெக்டாக, ஏன்னா இந்த சைடு 5 தான் இருக்குது. இதில் தப்பாக இருக்குது, இது மாறி இருக்குது. அதுக்கடுத்து இது என்ன இருக்குது, இதுவும் மாறி தான் இருக்குது. இதை வச்சே வந்து எடுத்துடலாம். அது போக நம்ம போட்ட இமேஜும் இந்த இமேஜும் வந்து பியோட இமேஜும் வந்து சேமாக இருக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்த கொஷின் நம்பர் 16. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். இங்கே மேலே இருக்கிற முக்கோணம் இங்கே உள்ளே வந்திருக்கு, அதாவது இங்கே மேலே இருக்கிறது இங்கே வெளியில் அவுட்டராக வந்திருக்கு. இங்கே உள்ளே இருக்கிற சர்க்கிள் உள்ளேயே தான் இருக்குது. இந்த மேலே இந்த 3 கோடு இருக்கா, இங்கே சென்டர் கோடு ஒன்று, இங்கிட்டு ஒரு கோடு, அதாவது இந்த சைடில் இப்படி வந்து இப்படி வரும். மொத்தம் 3 கோடு இருக்குது மேலே. கரெக்டாக? இது நல்லா பாருங்கள், 3 கோடு தெரியும். இங்கே இப்படி ஒரு கோடு வந்திருக்கு, இப்படி ஒரு கோடு வந்திருக்கு, இப்படி ஒரு கோடு வந்திருக்கு. 3 கோடு வந்திருக்கா? அந்த 3 கோடு இங்கே வந்து வெளியில் போட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போது இதில் இப்போ எத்தனை கோடு வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. 1 2 3 4 கோடு வந்திருக்கு. கரெக்டாக? அப்போது அந்த 4 கோடை வந்து நம்ம இங்கே வெளியில் தான் போடணும். மேலே இருக்கிறது வெளியில் இங்கே வரும். கரெக்டாக? மேலே இருக்கிறது பெருசாக வரும், அதுக்குள்ளே வந்து என்ன வரப்போகுது, சதுரம் வரப்போகுது. வெளியில் 4 கோடு வரப்போகுது. கரெக்டாக? அந்த மாதிரி வர்றது இங்கே எந்த இமேஜ் இருக்குது, வெளியில் ரவுண்டு வரதே இது ஒன்று தான் இருக்குது. அப்போ ஆன்சர் என்னது, ஆன்சர் சி. அதுக்கு அடுத்த கொஷின் 17வது கொஷின். 17 பாருங்களேன், அப்படியே ரொட்டேட் பண்ணியிருக்காங்க 90 டிகிரி. இது அப்படி இது வந்து சென்டராக இருக்குது. இதை திரும்ப ரொட்டேட் பண்ணால் இது வந்து இப்படி சைடாகிடுது. திரும்ப இது வரப்போ கீழே தெற்க திரும்பி வந்துடும். கரெக்டாக? அப்படி வர்ற ஆப்ஷன் என்ன தான் இருக்குது, ஒன்று தான் இருக்குது. ஆன்சர் பி. அதுக்கடுத்து இது பாருங்களேன், இப்போது இங்கே ஒரு முக்கோணம் இருக்குது, அந்த முக்கோணத்துலேயே வந்து இன்னொரு முக்கோணம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இங்கே இன்னொரு முக்கோணம் ஃபார்ம் பண்ணி அதே மாதிரி அந்த இமேஜுக்குள்ளே இன்னொரு இமேஜ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போ அதே மாதிரி இங்கேயும் இந்த இமேஜுக்குள்ளேயும் இதே மாதிரி இன்னொரு இமேஜ் ஃபார்ம் பண்ணது எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே 2 ஷேடிங் இருக்குது, அப்படின்னா வர்ற இமேஜில் என்ன இருக்க போகுது, 4 ஷேடிங் தான் இருக்க போகுது. அப்போ இது கிடையாது, ஷேடிங்கே இல்லாததும் கிடையாது.
இதில் 4 ஷேடிங் தான் இருக்குது, ஆனால் தப்பாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஏன்னா ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்குது, ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்குது. இதுதான் வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆகிருக்கு. பி தான் கரெக்டாக. இப்போ ஆன்சர் பி. அதுக்கு அடுத்த கொஷின் PEIO இதில் வந்து சேராதது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதை பார்த்தாலே வந்து கண்டுபிடிச்சிடலாம். AEIOU என்னது? வவல்ஸு. அப்போது EIO இது மூணுமே என்னது? வவல்ஸு. அப்போ அதில் சேராதது என்னது? பி தான். அப்போ ஆன்சர் என்னது? 1வது. அப்போது ஆப்ஷன் பி. இந்த இது பாருங்கள், ஃபஸ்ட் இமேஜிலேருந்து செகண்ட் வர்றப்போ இந்த கோடை வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு இதை வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க. அப்போது இங்கேருந்து இங்கே வர்றப்போ இந்த சர்க்கிள் எலிமினேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கேருந்து இங்கே போகிறப்போ ஏதோ ஒன்று எலிமினேட் தான் பண்ண போகிறாங்க. கரெக்டாக ஒன்று தான் எலிமினேட் பண்ண போகிறாங்க. அப்போது இதில் வந்து 2 எலிமினேட் பண்ணியிருக்காங்க, 2 கோடையும். அப்போ இது வராது. ஓகேவா? இது என்னது? இது 2 சர்க்கிள் எலிமினேட் பண்ணியிருக்காங்க, ரெண்டுமே. இதுவும் வராது, ஏன்னா ஒன்று தான் எலிமினேட் பண்ணணும். இதில் வந்து எக்ஸ்ட்ரா அந்த கோடு வந்து ஆட் ஆகிருக்கு. 2 எலிமினேட் பண்ணி 1 ஆட் பண்ணியிருக்காங்க, இதுவும் வராது. இதில் வந்து இந்த சர்க்கிள் மட்டும்தான் வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆன்சர் பி. ஓகேவா? சரி, ஓகே. டெஸ்ட்டை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.